வணக்கம். செல்வகுமாரின் சிறப்பு வானிலை ஆய்வறிக்கை. வங்கக்கடலில் நீடித்துக் கொண்டிருக்கூடிய காற்றழுத்த தாழ்வு மண்டலம் மழை பொழியாமல் பொய்த்து விடும் போல் இருக்கும், பொய்த்து விடும் போல் காட்டும், பொய்த்து விடும் போல் தெரியும், பொய்க்காது பொழியும், பதுங்கி பாயும் என்பதுதான் இந்த அறிக்கை. ஏன் இப்படி ஒரு சிறப்பு அறிக்கைன்னு பார்த்தீங்கன்னா, நிறைய இடங்கள்ல இருந்து தகவல் வந்து குவிந்து கொண்டே இருக்கு. இலங்கையிலிருந்து கைபேசி அழைப்பு, யாழ்ப்பாணத்தில் மழை இல்லை, யாழ்ப்பாணத்தில் தூறல் சாரல் மட்டுமே இருக்கிறது. ஆகவே என்ன காரணம்? தமிழ்நாட்டிலும் மழை பொழியாமல் போய்விடுமோ? தூறல் சாரலாக பிசு பிசுன்னு தூறல் மட்டுமே இருக்கிறது. ஏன் இந்த காரணம்? எப்பொழுது மழை பொழியும்? கண்டிப்பாக பொழியும், பொய்க்காது, பதுங்கி பாயும். அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கும் இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும். 2026 ஜனவரி 10 சனிக்கிழமை அதிகாலை ஆய்வறிக்கை. ஏன் இப்படி மழை பொழிவு தூறலாக, மெல்லிய தூறலாக நனைக்கும் மழையாக நீடித்துக் கொண்டிருக்கிறது? மழை ஏன் தீவிரமடையவில்லை என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஏன் இலங்கையில் பெரிதாக மழை இல்லை என்பதையும் புரிந்து கொள்ள வேண்டும். நல்லா புரிஞ்சுக்கணும். முதல்ல இந்திய வானிலை ஆய்வு நிறுவனம் என்ன சொல்லியிருந்தாங்க? ஹம்மந்தோட்டா கல்முனை இடைப்பட்ட பகுதி வழியாக கரை கடக்கும்னு சொல்லியிருந்தாங்க. அது எங்க இருக்கு? இலங்கையோட தெற்கு பகுதி. அடுத்தது கல்முனைக்கும் திரிகோணமலைக்கும் இடைப்பட்ட பகுதியில் கரை கடக்கும்னு சொல்லியிருந்தாங்க. அது எங்க இருக்கு? இலங்கையோட மத்திய பகுதி. இப்போ நேற்றில் இருந்து திரிகோணமலைக்கும் யாழ்ப்பாணத்துக்கும் இடையில கரை கடக்கும்னு சொல்லிட்டு இருக்காங்க. அவர்கள் சொல்வதில் தப்பு இல்லை. ஏனென்றால் உலக மாதிரி எல்லாம் அப்படித்தான் காட்டிட்டு இருக்கு. அன்றைக்கு கல்முனையை காட்டியது, அடுத்த நாள் திரிகோணமலை காட்டியது, அடுத்த நாள் யாழ்ப்பாணத்தை காட்டியது, முல்லைத்தீவை காட்டியது, இப்படித்தான் காட்டிட்டு இருக்கு. ஆக உலக மாதிரிகள், வல்லரசுகளின் மாதிரிகள் கூட அப்படித்தான் காட்டிக் கொண்டிருக்கிறது. வல்லரசுகளின் விஞ்ஞானிகள் கூட அப்படித்தான் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். இலங்கை மக்களுக்கு கடும் கோபம். 100 மில்லிமீட்டர் மழை பெய்யும் சொன்னாங்க, 500 மில்லிமீட்டர் மழை பெய்யும் சொன்னாங்க. இங்க நடுங்கிட்டு உட்கார்ந்து இருந்தோம், மழை பெய்யலையே. ஏன்? என்ன காரணம்? ஏன் இப்படி தவறான அறிக்கையை கொடுக்கிறார்கள் என்று வானிலை ஆய்வு நிறுவனத்தின் மீது கடும் கோபத்தில் இருக்கிறாங்க இலங்கை மக்கள். இலங்கையில் உள்ள அறிக்கையை நான் பார்த்தேன். அதாவது ஒட்டுமொத்த அனைத்து இந்த 13 நாடுகளுக்கும் தலைமையாக இருக்கக்கூடிய இந்திய வானிலை ஆய்வு நிறுவனத்தோட அறிக்கையிலையும் இலங்கைக்கு வெள்ள ஆபத்து என்று ரெட்டு போட்டிருந்தாங்க. ஃபுல்லாவே அதுல கண்டிக்கும் ரெட்டு போட்டிருந்தாங்க மலைப்பகுதிக்கு. ஆகவே இப்படித்தான் உலக வானிலை ஆய்வாளர்கள் சொன்னார்கள். அதைத்தான் நம்ம இந்திய வானிலை ஆய்வு நிறுவனம் கடைபிடிக்கிறது. அதுல தப்பு இல்லை. ஆனா நாம என்ன சொன்னோம்? அச்சப்பட வேண்டாம், அச்சம் தவிர்க்கும் ஆய்வறிக்கைன்னு சொல்லி இது பாக் ஜலசந்திக்கு வரும். அப்படி வரும்பொழுது அதாவது திரிகோணமலையை ஒட்டி, முல்லைத்தீவை ஒட்டி, யாழ்ப்பாணம் காங்கேசன் துறை ஒட்டி அது அப்படியே மன்னார் வளைகுடா நோக்கி போகும் அப்படின்னு சொன்னோம். அப்படின்னா என்ன அர்த்தம்? கோடியக்கரைக்கும் யாழ்ப்பாணத்துக்கும் இடைப்பட்ட அந்த கடற்பரப்பு எவ்வளவு தூரம்னா 50 கிலோமீட்டர், 50 கிலோமீட்டர் அந்த இடைப்பட்ட கடற்பகுதி. அந்த இடைப்பட்ட கடற்பகுதி வழியாக அது தெற்கு நோக்கி திரும்பி மன்னார் வளைகுடா பகுதியை நோக்கி போய் குமரி கடல் பகுதியை நோக்கி போகும். சரி, இப்ப ஏன் சார் பெய்யல? அதான் இலங்கை கிட்ட இருக்கு, அப்ப ஏன் இலங்கை கிட்ட பெய்யல? தமிழ்நாட்டிலையும் சரியா பெய்யல. இப்படி மேகமூட்டமா இருந்துட்டு தூரிட்டே இருக்கு. எனக்கு தெரியுது இது அப்படியே தூரிட்டே போயிரும் சார். சும்மா சார், இது மார்கழி மாசம் சார், எப்ப சார் மார்கழியில மழை பெய்யும்? சும்மா சொல்லிட்டே இருக்கீங்களே அப்படின்னு தகவலும் வருது. ஆமா, நல்லா உற்று பார்க்கணும். உற்று பார்க்கல, கண்ணு சரியில்லை, ஒரு லென்ஸ் வச்சு பாருங்க, நல்லா பார்க்கணும். நிகழ்வு எங்க இருக்கு பாருங்க. முல்லைத்தீவிற்கு கிழக்கு புறம் இப்ப இருக்கு. சரி, முல்லைத்தீவுக்கு கிழக்கு புறம் இருக்கக்கூடிய நிகழ்வு இருக்கு. காற்று தமிழ்நாடு வழியா போற காற்று எங்கிருந்து வருது பாருங்க. இமயமலையிலிருந்து வரும், வட இந்திய நிலப்பகுதியிலிருந்து வரும், மியான்மர்ல இருந்து வரும், வங்கக்கடலோட வடக்கு பகுதியிலிருந்து வரும். இது எல்லாமே குளிர்ச்சியான பகுதி. வங்கக்கடலோட வடக்கு பகுதி, வங்கதேசம், மியான்மர், டெல்லி, இந்த பகுதியிலிருந்து வரக்கூடிய காற்று எல்லாமே குளிர்ச்சியான பகுதி. அந்த காற்று தான் தமிழ்நாடு வழியாக இலங்கை வழியாக நிகழ்வுக்கு போகுது. இது நீராவி காற்றா? இல்ல,
நீராவி காற்று அல்ல, இது குளிர்காற்று. இது மழை தரும். எங்க மழை தரும்? வெப்பம் அடையும் பொழுது மழை தரும். இந்த குளிர்காற்றும் மழை தரும். வெப்பமான பகுதியில் மழை தரும். வெயில் வந்ததும் மழை தரும். எப்போ? கொஞ்சம் பொழுது விடிந்து கொஞ்சம் வெயில் அதிகரிச்சதும் ஒரு 11-12 மணிக்கு மதிய மாலையில மழை தரும். சரி, அது வரைக்கும் இந்த மழை மட்டும்தானா, குளிர்காற்று மட்டும்தானா அப்படின்னு நீங்க கேட்கலாம். இந்த நிகழ்வு கொஞ்சம் கொஞ்சமா நெருங்கி வர மியான்மர் காற்று மட்டும் வராது. பிறகு எந்த காற்று வந்து ஏறும்? தென்சீன கடற்பகுதியிலிருந்து வரக்கூடிய கிழக்கு காற்று, தாய்லாந்து வளைகுடா வழியாக, தாய்லாந்து வழியாக, மலேசியா வழியாக வரக்கூடிய காற்று, அந்தமான் வழியாக வரக்கூடிய காற்று நிகழ்வுக்குள்ள மட்டும்தான் போயிட்டு இருக்கு, தரையில ஏறல. அது கிழக்கு நோக்கி மேற்கு நோக்கி வரும் பொழுது பாக்ஜல சிந்துக்குள்ள இன்றைக்கு மாலை மதியத்தில் நுழைஞ்சு மாலையில நல்லா உள்ள வரும் பொழுது, முன்னிரவு கோடியக்கரை யாழ்ப்பாணம் பகுதிக்கு வரும் பொழுது நன்றாக கிழக்கு காற்று ஏறும். அப்பொழுது ஒட்டுமொத்த டெல்டா வடகடலோர மாவட்டங்கள்ல மழை மேகங்கள் குவியும். எப்பொழுதுமே மழை மேகங்கள் எங்க கடல்ல உருவாகி உள்ள வராதுங்க. கடல்ல உருவாகி உள்ள வராது, எங்க வேணாலும் உருவாகலாம். 2 காற்று சந்திப்பு இருந்தா எங்கனாலும் உருவாகும். அது என்ன 2 காற்று? நீராவி காற்றும் குளிர்விக்கும் காற்றும். வெப்ப நீராவி குளிர்காற்று இரண்டும் சந்திக்கும் இடம். அது இன்றைக்கு மாலை இரவில் ஏற்பட போகிறது. கொஞ்சம் மேற்கு நோக்கி நகர்ந்த பிறகுதான் இமயமலை பகுதி காற்று எங்க போகும்? உள் மாவட்டங்களுக்கு போயிடும். தெரியுதுங்களா? இப்ப டெல்டாவுக்குள்ள வந்துட்டு இருக்கிறது கொஞ்சம் மேற்கு நோக்கி வரும்பொழுது அப்படியே திருச்சி, கரூர், கோயம்புத்தூர்னு போயிடும். அப்புறம் இந்த சிஸ்டம் உள்ள வரும்பொழுது கிழக்கிருந்து வரக்கூடிய காற்று தரையேறும். அப்ப கிழக்கிருந்து வரக்கூடிய காற்று தான் நீராவி காற்று. நீராவி காற்றை நீராக மாற்ற குளிர்காற்று சாதகமாக அமைஞ்சு சென்னை, திருவள்ளூர், செங்கல்பட்டு, விழுப்புரம், புதுச்சேரி, கடலூர், மயிலாடுதுறை மற்றும் காரைக்கால், நாகப்பட்டினம், திருவாரூர், தஞ்சாவூர், புதுக்கோட்டை, அரியலூர் இந்த மாவட்டங்களுக்கெல்லாம் நல்ல மழைப்பொழிவை இன்றைக்கு மதிய மாலையில் கொடுக்கும். சரி, இன்னும் கொஞ்சம் மேற்கு நோக்கி வரும்பொழுது என்ன ஆகும்? இப்பவே அது காற்றழுத்த தாழ்வு மண்டலமா செயலிழந்து போச்சுங்க. ஆழ்ந்த மண்டலமா கிடையாது, டிப்ரெஷன் ஆயிடுச்சு. அப்புறம் வெல்மார்க் லோ பிரஷர் ஆயிடும், அதாவது தீவிர தாழ்வு பகுதி ஆயிடும். எங்க? யாழ்ப்பாணம் சாயந்தரம் வரும்பொழுது தீவிர தாழ்வு பகுதி ஆயிடும். அப்புறம் இன்னும் கொஞ்சம் மேற்கு நோக்கி வரும்பொழுது என்ன ஆகும்னா, இப்ப அதிராம்பட்டினமும் யாழ்ப்பாணம் இடைப்பட்ட பகுதியும் பாக்ஜல சிந்தி தான். பயப்படாதீங்க, நான் அடையாளப்படுத்துவதற்காக சொல்றேன். அங்க வரும்பொழுது செயல் இழந்து அப்படியே ஒரு குறைந்த அழுத்த பகுதியா மாறிடும். அப்ப என்ன ஆகும்? இலங்கை, வட இலங்கை முழுக்க குறைந்த அழுத்த பகுதி ஆயிடும். யாழ்ப்பாணம் அருகே வரும்பொழுது நிகழ்வோட தெற்கு புறமாக அமையும். புரியுதுங்களா? நிகழ்வு தெற்கு புறமான வருமா? காற்று குவிதல் வடக்கு புறம் தான் இருக்கும், கிழக்கு புறம் தான் இருக்கும், வடமேற்கு புறம் தான் இருக்கும், வடகிழக்கு புறம் தான் இருக்கும். அப்போ யாழ்ப்பாணத்தில் ஏறினாலும் யாழ்ப்பாணத்தில் பெரிதா மழை தராது. கோடியக்கரையில் மழை பெய்யும், நாகப்பட்டினம் மாவட்டத்தில் மழை பெய்யும், திருவாரூர் மாவட்டத்தில் மழை பெய்யும், தஞ்சாவூர் மாவட்டத்தில் பெய்யும், கடலூர், மயிலாடுதுறை, காரைக்கால், அரியலூர் என்று இப்படி வடக்கு பக்கம் தான் மழை பெய்யும். பிறகு அப்படியே யாழ்ப்பாணத்துக்கும் கோடியக்கரைக்கும் இடைப்பட்ட பகுதி வழியாக அதிராம்பட்டினம், யாழ்ப்பாணம் இடைப்பட்ட பகுதி நோக்கி நகரும் பொழுது செயல் இழக்கும். அப்போ பலூன் பெருசாயிடும், வட்டம் பெருசாகி இலங்கைக்கும் தமிழ்நாட்டுக்கும் இடைப்பட்ட பகுதியில் அப்படியே மன்னார் வளைகுடா பாக்ஜல சிந்தி இலங்கையில் நிற்கும். அப்போ மழை எங்க பெய்யும்? வடகடலோரம், கர்நாடக எல்லையோரம், ஆந்திர எல்லையோரம், கர்நாடகாவின் மைசூரு, பெங்களூரு, கிருஷ்ணகிரி, தர்மபுரி, ஈரோடு, நாமக்கல், சேலம், திருவண்ணாமலை, திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை மற்றும் காஞ்சிபுரம், சென்னை, செங்கல்பட்டு, அப்புறம் கள்ளக்குறிச்சி, விழுப்புரம், இப்படி பெரம்பலூர், திருச்சி வடக்குன்னு பெய்ய ஆரம்பிச்சிடும். எங்க? நாளைக்கு வட்டம் பெருசாகும் போது என்ன ஆகும்? டெல்டாவின் தெற்கு பகுதி, புதுக்கோட்டை, ராமநாதபுரம் கடலோர பகுதி, தூத்துக்குடி கடலோர பகுதி, இலங்கையெல்லாம் என்னவா இருக்கும்? குறைந்த அழுத்த பகுதியா இருக்கும். அப்ப என்ன ஆகும்? வட்டம் பெருசாகும் பொழுது வட்டத்தின் வெளிச்சுற்று எங்க அமையும்? வடகடலோரம், வட உள் பகுதி, கர்நாடகா, தெற்கு கர்நாடகா, தெற்கு ஆந்திரா, கர்நாடகாவின் மைசூர் உள்ளிட்ட பகுதிகளுக்கு நாளை மழை தரும். இந்த வட்டம் அப்படியே தெற்கு நோக்கி நகரம். தெற்கு நோக்கி நகரம் எங்க போவோம்? ராமேஸ்வரம் தாண்டி தூத்துக்குடிக்கும் கொழும்புக்கும் இடைப்பட்ட பகுதி போகும்பொழுது வட்டம் எங்க இருக்காது? யாழ்ப்பாணத்தில் இருக்காது வட்டம். அது குறைந்த அழுத்த பகுதி யாழ்ப்பாணத்தில் இருக்காது, கோடியக்கரையில் இருக்காது, அதிராம்பட்டத்தில் இருக்காது, ராமேஸ்வரத்தில் இருக்காது, தொண்டியில் இருக்காது. எங்க போயிடும்? கொழும்பு, தூத்துக்குடி இடைப்பட்ட பகுதிக்கு போயிடும். அப்போ அன்னைக்கு எங்க மழை பெய்யும்? டெல்டா, வடகடலோரம், வட உள்பகுதி, தமிழ்நாடு முழுவதும் மழை பெய்யும். இதுதான் நம்ம சொல்றோம், மன்னார் வளைகுடாவில் ஒரு சிஸ்டம் அமைந்தால் தமிழ்நாடு முழுவதும் மழை தரும். அந்த நாள் திங்கட்கிழமை 12ஆம் தேதி. புரியுதுங்களா?
சரி, 13ஆம் தேதி குமரி கடலுக்கு போயிடும். அப்போ எங்க பெய்யும்? டெல்டா, தென் தமிழ்நாடு, மேற்கு தொடர்ச்சி மலை. அப்போ தமிழ்நாடு முழுவதும் அது மேற்கு மாவட்டம் உண்டு. உடுமலைப்பேட்டையும் உண்டு, தாராபுரம் உண்டு, கோயம்புத்தூரும் உண்டு, திருப்பூர், ஈரோடு உண்டு, கரூரும் உண்டு, திண்டுக்கலும் உண்டு. எந்த மாவட்டங்கள் பெய்யல, எந்த மாவட்ட பெயர்த்தையும் சொல்லலைன்னா அந்த மாவட்டத்தையும் சேர்த்துக்குங்க. 12ஆம் தேதி தமிழ்நாடு முழுவதும், 11ஆம் தேதி வடகடலோரம், வட உள் பகுதி, கர்நாடக எல்லையோரம், ஆந்திர எல்லையோரம், வட உள் மாவட்டங்கள், டெல்டா மாவட்டங்கள். 12ஆம் தேதி அனைத்து மாவட்டங்கள், 13ஆம் தேதி மேற்கு மாவட்டங்கள், தென் மாவட்டங்கள், தென் மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலை, டெல்டா மாவட்டங்கள். அப்ப டெல்டா மாவட்டங்களுக்கு எத்தனை நாள் மழை? இன்றைக்கு 10, நாளைக்கு 11, அடுத்த நாள் திங்கட்கிழமை 12, 13. இதுல இன்னைக்கும் 12ஆம் தேதி டெல்டாவுக்கு அதிகம். நாளைக்கு கொஞ்சம் குறைவா இருந்தாலும் கர்நாடக எல்லையோரம், வட உள் பகுதியில் அதிகமா இருக்கும். அப்ப டெல்டாவிற்கு 10, 12 அதிகம், 11, 13 குறைவா இருக்கும் மழை. அப்போ டெல்டாவிற்கு 10, 11, 12, 13 மழை. வடகடலோரம் 10, 11, 12. கர்நாடக எல்லையோரம் 11, 12. கேரள எல்லையோரம் 11, 12, 13. தென் மாவட்டங்கள் 11, 12, 13. தென் மாவட்டங்கள் 12, 13. தென் மாவட்டங்கள் 12, 13. மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் 11, உள் மாவட்டங்கள் 11, 12, 13. டெல்டா மாவட்டங்கள் 11, 10, 11, 12, 13. புரியுதுங்களா? இப்போ மழை சிஸ்டம் எங்கே இருக்கிறதோ அதை வைத்தும் அதனால் ஏற்படக்கூடிய காற்று குவிதலை வைத்தும் தான் மழை பொழியும். இது அறிவியல் பூர்வமானது. உலக விஞ்ஞானிகள் காற்று, எந்த காற்று வருகிறது, எங்கிருந்து காற்று வருகிறது, எந்த காற்று எங்கே இணைகிறது, இவை வைத்து கணித்தால் மழை பொழிவை சரியாக சொல்ல முடியும் என்பதையும், கர்நாடக எல்லையோரம், ஆந்திர எல்லையோரம் வரைக்கும் நாளை மழை இருக்கிறது. இன்றைக்கு டெல்டா வடகடலோரம் தொடங்கி 13ஆம் தேதி வரை மழை இருக்கிறது. அனைத்து மாவட்டங்களுக்கும் 12ஆம் தேதி, தென் மாவட்டங்களுக்கு 13ஆம் தேதியும் தொடரும் என்பதையும் தெரியப்படுத்த விரும்புகிறேன். இணைந்தே இருங்கள் அப்டேட்ஸுடன். பொய்க்கும் போல் தெரியும், பொய்க்காது பொழியும், பதுங்கி பாயும், பொறுமை பொறுமை. அதுக்காக நிறைய கற்பனை பண்ணிட்டு இருக்காதீங்க, பெரிய அளவில் கொட்டிடும்னு. அளவா கற்பனை பண்ணிக்கிங்க. சொல்லும் வார்த்தை புரிதல் வேண்டும். அதுக்கு நான் மேல என்ன சொல்ல முடியாது. அதுக்கு என்ன வேணும்? அவ்வளவுதான். அதுக்கு மேல சொன்னா வருத்தப்படுவீங்க. புரிதல் வேண்டும். கற்பனையை அளவாக வைத்துக் கொள்ளுங்கள். பொய்க்காது பொழியும், நிறைய பொழியும். அப்ப நிறைய என்ன, நீங்க நம்ப வச்சுக்காதீங்க, நிறைய பொழியும். ஒவ்வொரு ஊருக்கும், ஒவ்வொரு இடத்துக்கும், ஒவ்வொரு மாவட்டத்துக்கு நேரமும் வேறும், நேரமும் அளவும் மழை பொழிவு பரப்பும் வேறுபடும். ஆனால் எல்லா மாவட்டங்களுக்கும் மழை உண்டு. நான் அழைச்சிட்டு வரல, வந்துட்டே இருக்குது. வருவதை இந்த அளவுக்கு சொல்றதே பெரிய சவால். அதுக்கு முதல்ல பாராட்டுறதுக்கு மனசை கொண்டு வாங்க. அதுக்கு முதல்ல கத்துக்குங்க. இவ்வளோ நாளைக்கு முன்னாடி சொல்றமே அந்த பாராட்டுற மனசும் அதை உருவாக்கிங்க. நான் அதுக்கு தான் கல்வி கொடுத்துட்டு இருக்கேன். இப்போ அப்படிப்பட்ட மாணவர்களை உருவாக்கிக்கிட்டு இருக்கேன். இப்போ அப்படி உருவாக்குறனால வருஷத்துக்கு 30 பேரால தான் என்னால் உருவாக்க முடியுது. நன்றி, பணிவுடன்.